ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்க்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது. எங்களோட குட்டி கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இது துவரங்காய் பார்த்துருப்பீங்களா, என்னென்ன ரெசிபி செய்யலான்னு. நிறைய பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சப்பாத்திக்கு கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணிக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டில் அப்படியே இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம பச்சை பட்டாணி காயாக வாங்கி உரிக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பச்சையாக சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹார்வெஸ்ட். ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அத்தை குழம்பு வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த டைமும் நிறைய காய் முத்தி இருந்ததா, சரி பறிச்சிடலாம் அப்படின்னு வந்து பறிச்சிட்டு இருந்தோம். துவரங்காய் ஓரளவுக்கு அன்றைக்கி நல்லாவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். என் தம்பி கல்யாணத்தப்போ நிறைய செடி வந்து வீட்டில் வச்சோம். அது இந்த செடி வச்சோமா, வைக்கிறப்போ பூ இல்லை. இப்போ பூக்க ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது மகிழம் பூன்னு. அந்த பூ பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்து கொட்டும். வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்த பூன்னு வந்து சொல்லுவாங்க. செம்மையாக இருந்தது வாசம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பப்பாளி மரமும் வந்து நல்லா பூ வச்சு காய் வைக்கவும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொய்யா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூ வச்சுட்டு இருக்குது. நாங்கள் பறிச்சுட்டு வந்து கொடுத்ததுமே அத்தை எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டாங்க. பச்சை பட்டாணி எப்படி இருக்குமோ உரிக்கிறதுக்கு அதே மாதிரி தான். பச்சை பட்டாணி கொஞ்சம் குண்டாக இருக்கும். இது கொஞ்சம் பட்டையாக அந்த துவரம்பருப்பு ஷேப்லேயே தான் வந்து இருக்கும். இது ரொம்ப முத்தியும் போகல, ரொம்ப பிஞ்சில் கரெக்ட் ஸ்டேஜில் இருந்தது. 1/4 கிலோவுக்கும் 1/2 கிலோவுக்கும் நடுவில் ஒரு 350-400 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். துவரங்காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உரிச்சு எடுத்து போட்டு வச்சுட்டு எங்களுடைய இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தான் லஞ்சே செய்ய ஆரம்பித்தேன். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா லஞ்சு செஞ்சு சாப்பிட்டோம். நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய தோண மாட்டேது. அப்படியே நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. வாரம் வாரம் அப்படியே இருந்து பழகிட்டு குளிக்கலை அப்படின்னா சரி போ இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே நான் வந்துடுறேன். அதனால் இன்றைக்கி குளிச்சுட்டு வந்தே சமைக்க ஆரம்பிச்சிக்கலான்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு கறி எடுத்து வறுவல். மட்டன் குழம்பு வீட்லேயே மசாலா பொருள்லாம் வறுத்தரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறது நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு 1.25 கிலோ மட்டன் எடுத்திருந்தோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கடாய் ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸ்லேயே டேக் ப்ராடக்ட்டில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலேயே கொடுக்குறேன். ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது. இது பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டட் ஓக் 4 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. நம்ம வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலா, உடன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸே இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். எல்லாமே சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக வந்து இந்த அல்வா, கேசரின்னு ஸ்வீட் ஐட்டம் அடிப்பிடிக்காமல் வரணும்னு கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸாக செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் மெயினாக அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சூடு கொஞ்சம் கூட கைப்பிடியில் வந்து ஏறதே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ராடக்ட். இப்போ மட்டன் குழம்புக்கு மட்டன் மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 6-7 வரமிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்துட்டேன். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் டு 3/4 டீஸ்பூன் சீரகம், மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கசகசா வந்து போட்டுக்கோங்க. சோம்பு கசகசா ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் தான் மட்டன் மசாலா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துண்டு பட்டை, 6-7 பல் கிராம்பு போட்டு அது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து அந்த பொருளோடய சேர்த்து ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து நிறமாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படியே இன்னொரு சைட் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். நாங்கள் ராஜபோகம் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். 2 விசில் விடுங்க. 20 நிமிஷம் வந்து அரிசி ஊறணும். அவ்வளோதான்.
இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி மட்டன தாளிச்சு விட்டுருங்க. மட்டன் எண்ணெய் விட்டு சுருங்கி வரும்ல, அந்த டைம்க்குள்ள நம்ம அத அரைச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். தாளிப்புக்கு எதுவுமே போடல. எண்ணெய் விட்டு 2, 3 சின்ன வெங்காயம், கருவேப்பில, நம்ம கழுவி வச்சிருக்க மட்டன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மட்டனுக்குள்ள காரம் இறங்கணும். அதனால 1/2 ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் உப்பு நல்லா மட்டனுக்குள்ள இறங்கும். கலந்து விட்டுட்டு லைட்டா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா, நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வந்துரும். அன்னைக்கு நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வீட்ல சமைச்சுட்டு இருந்தேன். தீபியும் லேகனும் இன்னொரு வீட்ல வந்து இருந்தாங்க. அத்தையும் மாமாவும் மளிகை சாமான் வாங்கலான்னு போயிருந்தாங்க. பொங்கலுக்கு தேவையானதும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு ரூ. 4க்குள்ள செலவு வந்து முடிஞ்சுது. இப்போ ஓரளவுக்கு மேனேஜபிளா எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. நெறைய பேர் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல கூட டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டனுக்கு வறுத்து வச்சிருந்தோம்ல, மசாலா வந்து நல்லா ஆறிருச்சு. இத பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மட்டன் மசாலா. அந்த மசாலால அப்படியே வெங்காயம், இஞ்சி, பூண்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு, இந்த சைட் பார்த்தீங்கன்னா, மட்டன் நல்லா சுருண்டு வந்துருச்சா, இப்போ அந்த பேஸ்ட்ட வந்து ஊத்திக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா வரமிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 விசில் விட்டுறலாம். இன்னொரு சைடு சாப்பாடு வச்சுட்டேன். மட்டன் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தேன். சூப்பரா வெந்திருந்தது. இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்ல. அப்படியே ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா, சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புல இருக்க கறியவே அப்படியே வறுவல் ரெடி பண்ண போறேன். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். பெரிய வேலையெல்லாம் கிடையாது. கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. நெறைய போட்டா ஒரு மாரி புளிச்ச மாரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. மட்டன் குழம்பு, கறியில உப்பு இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு வந்து ஒரு கிரேவி மாரி வேணும்ல, அதனால தண்ணி ஊத்தக்கூடாது. அந்த மட்டன் குழம்பே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திட்டு, ஒரு மாரி கிரேவி மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், மட்டன் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால இன்னும் ஒரு 3 கரண்டி குழம்பு ஊத்தி, நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஃபேமிலியா சண்டே யூசுவலா உட்காந்து சாப்பிடுற மாரி சூப்பரா லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். ஸோ ரீசெண்டா வீடியோ பர்ப்பஸ்க்காக கொஞ்சம் அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு Canonல நியூவா லான்ச் பண்ண ஒரு கேமரா, அது கூடவே இந்த ட்ரோனும் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது DJI Mini 5 Pro வந்து மாடல். அப்படியே ஈவினிங் வந்து ட்ரோன் ஷாட் வந்து ஓட்டி பார்த்துருந்தோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்க ஊரோட அழக வந்து ரசிச்சுட்டு வாங்க. இந்த வாசல் வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்தேன். அது வானில் பறந்து வந்து கூரை திறந்து வரும் என்று தெளிந்தேன். தாவி வந்து என்னை அணைத்த போது எந்த சல்லி வேர் வளர்ந்தேன். சாவின் எல்லை வரை சென்று மீண்டும் இன்று 2 ஜென்மம் அடைந்தேன். துடிக்கும் உதடு கொண்டு துடை தேடு வெக்கத்தை அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. துடிக்கும் உதடு கொண்டு துடை தேடு வெக்கத்தை அணைப்பின் ஆதிக்கத்தால் வெளியேற்று அச்சத்தை. சுகமாய் சுகமாய் கொள்ளையிடு என் உயிரை மட்டும் விட்டுவிடு. சட்டு நனைந்தது நெஞ்சம் சக்கரையானது கொன்னீர். எப்படி இருந்துச்சு எங்க ஊர்? வயல்வெளி, காடு, தோப்புன்னு சுத்தி பார்க்குறக்கு அவ்ளோ அழகா இருக்கும். அழகோ அழகுங்க எங்க ஊரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ட்ரோன் ஷாட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் உங்க ஊர் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி தான் சண்டே வந்து நைட் டின்னர் வேலை எங்களுக்கு பெருசா இருக்காது. மட்டன் குழம்பு, வறுவல் இருந்தது. இட்லி மட்டும் ஊத்தி வச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, கிராசரிஸும் ரீஃபில் பண்ணிடலான்னு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா பெருசா வேலை இல்ல. கிராசரிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த அட்டைப்பெட்டி எடுத்து ஓரமா வச்சுட்டு
வச்சிட்டேன்னு வைங்களேன், 10-15 நாள் ஆனால் கூட எடுத்து வைக்க மாட்டேன். அத்தை வந்து முன்னாலே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மளிகை சாமான் வந்து வாங்க போகிறேன்னு. அதனால் எம்டியாக இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். வந்ததும் வேலையிலேயும் தெரிஞ்சதும் எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் நானும் தீபியும். அத்தை குழம்பு மிளகாத்தூளுக்குமே பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி முடிஞ்சால் லாங் வீடியோவை எடுத்து டீட்டெயில்டு ரெசிப்பியாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். லேகனுக்கு அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்து குழம்பு வைக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பொரிச்சோம்ல துவரங்காய், அந்த துவரங்காயை வச்சு அப்படியே கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டில் கருவாடே போடாமல் வந்து ரெடி பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பொருளாக ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 தக்காளி போட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மசாலா ஐட்டம் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கடாயோட சூட்லேயே மசாலாலாம் ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு பெரட்டி நான் இறக்கி வச்சிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு துவரங்காயோட கத்திரிக்காய், முருங்காய், சொரக்காய் இந்த மாதிரி மிளகரைச்சி வைக்கிறதுக்குன்னு ஒரு சில காய்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி துவரங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல, மொச்சக்கொட்டையை வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற வச்சு குக்கரில் காலையில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து துவரங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த மொச்சக்கொட்டையை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். கருவாடே நம்ம போட தேவையில்லை. நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டே லேகனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் என்னென்னு பார்த்து கரெக்ட் பண்ணி எழுதிட்டு இருந்தான். லாஸ்ட் எக்ஸாம்ங்கிறனால சார் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிச்சுட்டு இருந்தார். இதுதாங்க ஓப்பன் கிச்சனோட வந்து பெனிஃபிட். நம்ம சமையல் வேலையை பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துடலாம். எனக்கு ஓப்பன் கிச்சன் போட்டது எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ குழம்பு வந்து தாளித்து விட்டுற போகிறேன். குழம்பு தாளிப்பும் ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2மே பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குறையலாம் தேவையில்லை. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும், அப்புறம் நம்ம உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த துவரங்காயும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி பருப்பு சாப்பாடு வந்து இந்த துவரங்காய் போட்டு செஞ்சுருந்தோம். செம்மையாக இருந்தது. கிரேவியும் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த ரோட் கடை மசாலாவுக்கு பச்சை பட்டாணிக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் ரெசிபி எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு துவரங்காய், அப்படி இல்லைன்னா மொச்சக்கொட்டை ஊற வச்சு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி விட்டு கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரும். அந்த கேப்பில் வந்து நான் வறுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி மசாலாவை வந்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வதக்குனதெல்லாம் அரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி நுரக்கட்டி வர ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நிறைய புளி சேர்க்க வேணாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். புளிப்பு வந்து கம்மியாக இருந்தால் தான் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சா. லேகன் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தொக்கும், அதாவது புளி சாப்பாட்டோட தொக்கும், பூண்டு தொக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலையில் டைம் அவன் இந்த மாதிரி குழம்புலாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டா சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு சாதம் போட்டு கிளறி கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் முடிஞ்சால் அத்தைகிட்ட கேட்டு இந்த புளி தொக்கு ரெசிபி வந்து ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு மார்னிங் டைமில் லேகனுக்கு வந்து அவன் சாப்பிட மாட்டான் கண்டிப்பாக அப்படின்னு தெரிகிற நேரத்தில் இது வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். தொட்டுக்க ஒரு முட்டை, ஸ்நாக்ஸுக்கு ஒரு பனானா கொடுத்து விட்டேன்.
இந்த எக்ஸாம் டைம் மட்டும் பீக் ஹவர்ஸ்ன்னு தான் சொல்லணும். பிபி இவ்வளோ தான் ரைஸ் ஆகுதுன்னே கிடையாது. 7:30 மணி வரை உட்காந்து சொல்லிக் கொடுத்தேன். இதுக்கு மேலே உட்காந்துருந்தா டைம் ஆயிரும்னு அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்க ஆரம்பித்தேன். 8:15க்குள்ளே பேக் பண்ணணும். அப்படி சமைக்கும்போது கூட அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே தான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்றப்ப என்னென்ன இருக்குது பேக்கில் அப்படிங்கிறதெல்லாம் அவன்கிட்ட கிளியராக சொல்லிட்டோம்னா அவன் எல்லாம் பக்காவாக ரிட்டனும் கொண்டு வந்துடுவான், எடுத்து யூஸ் பண்ணிக்குவான். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறக்குள்ள குழம்பும் நல்லா வந்து திக்காகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் புளி சாப்பாடு வந்து கடையில் சாப்பாடு சாப்பிட்டாரு. மத்தியானம் சாதம் அப்புறம் வந்து துவரங்காயும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். குழம்பு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டர்டெயின் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.